Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறதே ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைங்க. ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அதை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு தானே, சொந்த வீடு, சொந்த காரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, இப்போ ஹாப்பியாக வாழணும். சரி, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து கடன் வாங்கினாலும் கஷ்டப்பட்டனாலும் முன்னுக்கு வந்துடணுங்க. இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு கெத்தாக இருப்போமா, நம்ம வெளியில் போனால் எப்படி இருப்போம், அவுட் ஆஃப் லுக்கை பார்த்து தான் எல்லாருமே எடை போடுறாங்க. ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனை ஆளை பார்த்து எடை போடக்கூடிய காலம் தான் இப்போது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கௌரவத்துக்காக கடன் வாங்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஆசைங்க, ஒரு தடவை வாழ்கிறாங்க, அது என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி வேறி கடன் வாங்கிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைகள் என்ன மாதிரி, எதுக்காக கடன் வாங்குவாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்கும், இந்த கடன் வாங்கினா அதை கட்டிடுவாங்களா, அதுக்காக போராடுவாங்களா. ஏன்டா சில பேர் பார்க்குறோம் இல்லையா, ஏன்டா இந்த வீடை போய் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு நான் கட்ட முடியாமல் அவசரப்பட்டுருக்கேன் நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சு, நான் கௌரவமாக என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு சில பேர் இருப்பாங்க. என்னென்னா வெளியில் பார்க்க அவுட் ஆஃப் லுக்கில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்டா இதை பட்டணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய கிரகங்கள் என்ன, உங்களுடைய ஜாதகத்திலையும் அதே மாதிரியான கிரகங்கள் இருக்கான்றது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனால் கடன் வரும், அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேசம் டு மீனம் முதல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயத்துக்காக இவங்க கடன் வாங்குவாங்க, கௌரவ கடனா, ஆசை கடனா, பேராசை கடனா அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரவங்க, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 1ஆம் இடம் சொல்லக்கூடியதான் மேசராசி. ஸோ உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை கவனிக்கணும்னு நினைப்பீங்க. இதுதான் உங்களுடைய ஸ்பெஷலைஸ். இதில் என்னென்னா ஒரு விஷயம், இந்த கௌரவம்னு வாங்கல, என்ன வேணால் இருக்கட்டும்ங்க, ஆனால் என்னோடய கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ உங்களுக்குலாம் கடன் வருமா வராதா அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக என்னென்னா கௌரவத்துக்காக கடன் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் தான் நீங்கள். ஸோ இந்த கௌரவ கடன் எதுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் நான் நல்லபடியாக வாழ்கிறேன், எனக்கான ஒரு வாழ்க்கையை, எனக்கான ஒரு அங்கீகாரத்தை நான் ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக கடன் வாங்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒன்றும் இல்லை, உசுப்பேற்றுவாங்க பார்த்தீங்களா, பா உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க, உனக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்குது, நீ எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பார் இவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும். அவங்களுக்காக, நமக்காக கூட இல்லை, அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காகவே கடன் வாங்கி ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான், மேசராசிக்காரங்க தான். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் உங்கள் கூட பயணிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவும் இருக்குது. அதாவது இந்த அப்பாவுக்காக கடன் வாங்க, எங்கள் அப்பா கடன் வாங்கி வச்சார், அந்த கடனை கட்டுறதுக்காக நான் கஷ்டப்பட்டேன், என்னோடய வாழ்க்கையில் ஒரு வரலாறு எழுதலாம் அப்படின்னு வாங்க இல்லையா. ஸோ உங்களுடைய ஒரு கௌரவம் சார்ந்து, என்னுடைய உறவினர்கள் சார்ந்து அதுக்காக கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த படிப்பு, வேலை, வேகம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு காரில் போனாலும் ஒரு பைக்கில் போனாலும் எனக்கு நான் தனித்துவமாக இருக்கணும். நான் வந்து லோன் போட்டாலும் நான் ஒரு கார் வாங்குகிறேன், அதே மாதிரி லோன் போட்டாலும் ஒரு பைக் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பைக்கு 10 பேர் திரும்பி பார்க்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுடைய சவுண்டாக இருக்கட்டும், ஒரு போனீங்கன்னா தோரணையாக போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, என்னடா ஒரு பந்தா பரமசிவம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு அலப்பறை கூட்டக்கூடிய ஆளுன்னே சொல்லலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் குடிக்கிறதுக்கு அஞ்சினாலும் கொப்பளிக்கிறது பண்ணிருன்னு வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலை யாரும் அனுபவிப்போம் அப்படின்னா மேசராசிக்காரங்க. ஆனால் கெத்தவும் வாழ்ந்துருவீங்க. ஆனால் கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்களில் வந்து என்னென்னா, இந்த கௌரவத்துக்காகவே கஷ்டப்பட்டு நிறைய நொந்து போன நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஹெல்ப் பண்ணி ரொம்ப ஹெல்ப்பிங்காக போய் ஹெல்ப் பண்ணி மற்றவங்களுக்கு இவர் நம்பி, நம்ம ஒரு சைன் பட்டால் போதும்ப்பா லோனை கொடுத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு போய் சைன் பண்ணிட்டு வருவார். லாஸ்ட்டில் வந்து பெரிய பஞ்சாயத்துக்கு போய் அவன் கட்ட மாட்டான். இப்போ அந்த லோனை அடைக்கிறதுக்காக நீங்கள் போய் மழுக்கட்டுறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேசராசிக்காரங்க தான். கௌரவம் சார்ந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ப்பா, இவர்கிட்ட நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா போதும், ஸோ அதுக்காக என்ன வேணால் பண்ணுவார், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாருன்றது நீங்கள் தான். ஸோ அந்த நிலையில் உங்களுக்கு கௌரவம் சார்ந்த பிரச்சனையினால் கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கௌரவ கடன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிதான போக்கோட செயல்படணும். இது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக யூகம் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்பா கூட வந்துட்டு ஒரு பெரிய இணக்கமான நிலை இல்லாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க. அதாவது ஒரு ஏரியாக்குள்ளே போகிறோம், பெரிய இந்த கவுன்சிலர் வீடுங்க, இந்த ஏரியாக்குள்ளே ரொம்ப பெரிய ஆள் யாருன்னா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஏரியாவில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இதுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் எதுவும் வகையிலும் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை தாண்டி போனீங்கன்னா அவங்க வீடு வரும், இவர் வந்து இந்த ஏரியாவில் பெரிய ஆளுங்க, ஒரு பேரை சொன்னால் தெரியுங்க அப்படின்ற அளவுக்கு இருப்பீங்க. ஸோ அந்த கௌரவம் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு, இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ்.
ஸோ இந்த ப்ளஸ்ஸுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய தன்மானம் சம்மந்தப்பட்ட விஷயத்த எது முக்கியத்துவம்னு காலர் தூக்கிட்டு மல்லு கட்டுறீங்களோ அதே தன்மானத்தை வந்து இழக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இது வந்து தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உறவுகள் ரீதியாக, அதாவது எனக்கு எங்களுடைய பரம்பரை சொத்து சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஆதாயம் வேணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு விரும்புவாங்க. அதுக்காக கோர்ட் கேஸ் கூட போய் சண்டை போட்டெல்லாம் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா இந்த உறவுகள் ரீதியாக வந்துட்டு மனப்பிரிவினை ஏற்படுறவங்களும் மேசராசிக்காரங்க தான். சொத்துக்களுக்காக போய் பஞ்சாயத்து அனுபவிக்கிறது, அப்புறம் சொத்துக்களுக்காக போயிட்டு பாட்டன் சொத்து தாத்தா சொத்துன்னு வாங்கலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி சொத்துக்கள் வழியாக ஆதாயம் பெறுறதும் நீங்கள் தான். ஆனால் அந்த ஆதாயத்துக்காக போகக்கூடாத இடம், நிற்கக்கூடாத இடம், இழக்கக்கூடாத உறவுகள் இத்தனையும் அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய முன்கோவமும் வேகமும் கோவத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே இந்த உறவுகளையும் இழக்க நேரிடாது. அதே சமயத்தில் உங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய நிலைகளும் நல்லாவும் இருக்கும். இந்த கடன் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் கௌரவத்துக்காக மற்றவங்களுக்காக கடன் வாங்கினீங்கன்னா, ஒரு சூரிட்டி கையெழுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாக் ஆவீங்க. எத்தனை மேசராசிக்காரங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ உறவுகளுக்காகவோ சைன் பண்ணி ஏமாந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டெஃபினட்டாக இருக்கும். அதனால் உங்களுடைய நிலை, உங்களால் முடியும், இது எனக்கான விஷயம் அப்படின்றப்போ மட்டும் நீங்கள் அதை வாங்குங்க. அதை கட்டுறதுக்கு முயற்சி எடுங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல சேஞ்ச் அப்படின்றது வரும். இப்போ மேசராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு. ஸோ நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்கன்னு வாங்கல, கூப்பிட்டு ஏதாவது வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு கொடுக்குறதெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க தேடி வரும். நான் பாட்டுக்கு 7 வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேங்க, ஆனாலும் தேடி ஏதாவது பஞ்சாயத்து வருதுன்னு வாங்கல. இவங்க எதுவுமே பண்ணாட்டி கூட பஞ்சாயத்து அனுபவிக்கிறவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்ங்கிறது ஆட்சி அதிபதியாக இருக்கார். சூரியன் அப்படிங்கிற கிரகம் உச்சமாகுது, சனின்ற கிரகம் நீச்சமாகுது. ஸோ இவங்களுக்கு இதை பற்றின தேடல்களுக்குள்ளேயே இவங்களுடைய வாழ்க்கை போகும். அதாவது நண்பர்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன். நண்பர்களுக்காக, அடுத்தவங்களுக்காக கௌரவமாக சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அது பூர்வீகத்து கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இணக்கமான நிலைன்றதை தாண்டி பஞ்சாயத்தில் தான் போய் முடியக்கூடிய நிலைகள் நிறையா இருக்கும். ஆனால் அனுபவிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வகையில் பூர்வீக சொத்தெல்லாம் அனுபவிச்சிருவாங்க. இந்த செவ்வாய் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆட்சி அதிபதியாக இருக்காருன்னு சொன்னல, நாமளே சும்மா இருந்தாலும் தேடி கடன் கொடுப்பாங்கல்ல சார். உங்களுக்கு இந்த ஃபோனில் பேசுவாங்கள்ல, கிரெடிட் கார்டு அவைலபிளாக இருக்குது சார், நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பாங்களே, இவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு கடன் தானாக தேடி வரும். இல்லைடா மச்சான் சும்மா தான் உட்காந்து நமக்காக கூப்பிட்டு கொடுக்குறாங்க, ஏன்டா வேணான்னு வாங்கி தான் பார்ப்போமேன்ற மாதிரி வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு அதை திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். ரியல் எஸ்டேட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறது, சொந்த தொழில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த தொழிலுக்காக ஒரு முன்னேற்றத்திற்காக அப்படின்னு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அதை கட்டுறதுல சில சிரமங்கள் வந்தே தீரும். அதை அடைக்கிறதுக்கு நல்ல கிரகங்களுடைய தொடர்புகள் நம்மளோட ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு கெட்ட கிரகங்களுடைய தொடர்புகளோ அல்லது நம்ம எங்கேயாவது போய் உங்களோட ஜாதகத்தில் குரு செவ்வாயெல்லாம் கனெக்டட் இருந்தது அப்படின்னாலோ அல்லது செவ்வாய் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம பெரிய அளவில் லாக் ஆகும். ஸோ கடன் வாங்குறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கலாம். வாங்கிட்டோம் அப்படின்னா கட்டணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். ஸோ கௌரவம் சார்ந்த பிரச்சனையினால உங்களுக்கு கடன் வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல்நலம், பேக் போன் பயங்கரமாக பிரச்சனை இருக்குங்க. வேகமான ஆள், கோவமான ஆள், ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய அந்த தலைவலி, டென்ஷனு, கண்ணாடி போடுறது இதெல்லாம் இருக்கும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு. அடுத்தவனுக்காக ஏதோ ஒன்று பண்ணி போட்டு நான் உட்காந்து புலம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு நிறைய பேர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்கள் தான். வேகம், கோவம் எல்லாமே இருக்கும். இன்னுங்க நான் அந்த அன்பாக பேசுனது பாவம் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். ஹஸ்பண்டாக இருந்தாங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டால் தெரியும், ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் தெரியும். இவரை வச்சுட்டு நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும். ஒரு வீட்டில் வந்து ஊருக்கெல்லாம் போய் நல்லவராக இருக்காரு, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கேட்டு பாருங்கள், வீட்டில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு கூட இவருக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் என் குழந்தை எந்த டீச்சர் வராங்க, எந்த ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு கூட அவ்வளோ பெருசாக தெரியாது. அந்த அளவுக்கு எல்லா பொறுப்புகளும் எங்களோட தான் இருக்குது. மேசராசிக்காரவங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்க மேசராசிக்காரவங்கள அப்படின்னா அவங்க கவலைப்பட வேண்டாம், அவங்க எல்லா பொறுப்பையும் இழுத்து போட்டு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகள், அதாவது எங்கே பண்ணுறோம் ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா கௌரவமாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். வெளியில் பார்த்தோன்னே சல்யூட்லாம் அடிப்பாங்க, சார் வாங்க சார் எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ மரியாதைன்னு வாங்கல. ஸோ வெளியில் பார்க்கும்போது அவங்களுடைய மரியாதை வேறு மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் பெருசாக வந்து அந்த இணக்கமான உறவு அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு அன்பு காட்டணுன்னா கூட ஒரு பொலைட்டாக ரொம்ப லவபுளாக காட்டினா தானே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த காரசாரமான அன்பாக இருக்கும். வேகமாக இருப்பாங்க, கோவமாக இருப்பாங்கன்னா இவங்களோட உணவு முறைகள் கூட அப்படி தான் இருக்கும். ரொம்ப காரமான உணவு முறைகளை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. கோவத்துக்கும் குறைவு இருக்காது, வேகத்துக்கும் குறைவு இருக்காது. ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேகமும் கோவமே இவங்களுக்கு மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவும் முடிஞ்சிடும். இவங்களெல்லாம் போய் ஒரு இடத்துல வேலை பார்க்க சொல்லி பாருங்களேன், கண்டிப்பாக முடியவே முடியாது. எனக்கெல்லாம் வந்துட்டு நான் போய் ஒருத்தன் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறதா அப்படின்னு அந்த கௌரவத்துக்குன்னே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் சொந்த தொழில் பண்ணுறேன்ப்பா, சின்னதாக வச்சுருக்கேன், ஏதோ ஒரு மூட்டை தூக்குறோம், என்னமோ நம்ம பண்ணுறோம், அது ஏன் வேலையாகிடுச்சு, நான் போய் யார்ட்டையும் போய் கை நீட்டி சம்பளம் வேண்டாம் அப்படின்னு கெத்து காட்டக்கூடிய ஆள் தான்.
நிறைய பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்கள்லேருந்து சொந்த தொழில் பண்ணக்கூடிய தொழிலதிபர்கள் வந்து சின்ன தொழில் வச்சுருக்கேன், நான் கடை வச்சுருக்கேன் அப்படின்னா கூட இந்த மாதிரி நபர்கள், அதாவது மேசராசிக்காரவங்க வந்துட்டு ரொம்ப தனித்துவமாக யூனிக்காக இருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு கௌரவம் சார்ந்த விஷயத்தில் மாமனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், அப்பனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தை உங்களை சொல்லிட்டா உங்களால் தாங்கிக்கவே முடியாது. சொல்லு பொறுக்காத சோழ மகாராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் இருப்பீங்க. பொதுவாக வந்துட்டு மேசராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை அதிகமாகக்கூடாது, என்னோட கௌரவம் எங்கேயும் குறைஞ்சிடக்கூடாது, நான் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் பண்ணி போயிட்டே இருக்கணும், அதாவது என்னோட தொழில் ரீதியாக நான் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. டெஃபினட்டாக நல்ல ஒரு சேஞ்ச் அப்படின்னு வரும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது உங்களுடைய மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு, சிவனுடைய கோயில் இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப பழங்காலத்து கோயிலுங்க. அது வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு, மோசம் அடைஞ்சு கிடந்தது, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஒன்று உங்களுக்கு ஃபினான்ஷியலாவோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் உழவார பணி செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் இணைந்து போன கோயில்களுக்கு, பாரம்பரியம் சார்ந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் உங்களுக்காக முடிஞ்ச உதவியை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படின்றத நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் காணாமல் போகும். இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும். இது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரைன்னு வரும். ஸோ அந்த நாளில் உங்களுடைய கடன் தொகையில் ஒரு சின்ன முதலீடு, உங்களால் ஒரு முடிஞ்சால் ஒரு 100 ரூபா 1000 ரூபாவோ என்ன வேணுமோ உங்களால் முடிஞ்ச கடன் தொகைக்காக கட்டுறதுக்காக எடுத்து வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கடன் பழம் போல் இருக்கிறது கூட பனி போல் குறையணுவாங்களே, மலன்னு அடைஞ்சிருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மிக்க நன்றிங்க. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.